அனுமதி பத்திரம் பெறுவதற்காக மோட்டார் வாகன திணைக்களத்திற்கு வருகை தந்த மக்களிடம் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட சுமார் 40 லட்சம் ரூபாவை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நாராயண்பேட்டை கிளை பிரதி ஆணையாளர் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டார். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் டிலான் நுவான்குமார், அந்த திணைக்களத்தின் உதவி முகாமையாளர் பிரதீப் நிஷாந்த் மற்றும் எழுது வினைஞரான சமந்த் பெரேரா ஆகிய சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தொடர்பில் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 109வது சரத்தின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் விசாரணைகள் தொடர்பில் மேலதிக அறிக்கைகளை முன்வைத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேபோன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய மே மாதம் 23ஆம் தேதி திடீரென மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் குறித்த 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபரின் அறையிலிருந்து அலுமாரியிலிருந்து 39 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணமும் 3வது சந்தேக நபரின் பையிலிருந்து 2 லட்சம் ரூபாவுக்கு அதிக பணமும் கண்டறியப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த அனுமதி பத்திரம் விநியோகிக்கும் நடவடிக்கையின் போது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்குள் எவ்வித பணக்கொடுக்கல் வாங்கல்களும் இடம்பெறவில்லை எனவும் வங்கியில் பணம் வைப்பிலிடப்பட்ட பற்றுச்சீட்டை அடிப்படையாக கொண்டு சேவைகளை பெறுவதற்காக வருகை தரும் மக்களுக்கு அனுமதி பத்திரம் விநியோகிக்கப்படுவதாகவும் விசாரணை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். குறித்த சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டால் அடுத்த கட்ட விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்தனர். விடயங்களை பரிசீலனை செய்த பிரதம நீதவான் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் எதிர்வரும் வழக்கு விசாரணை தினத்தன்று விசாரணைகளை நிறைவு செய்து நீதிமன்றக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார். குறித்த வழக்கு எதிர்வரும் 20ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.